எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நான் 27வது தசகம் படித்தேன். 28வது தசகம் ஸ்ரீ மகாலட்சுமி திருவவதாரம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அதனால் இந்த மகாலட்சுமி திருவவதாரம் இன்றைக்கே படிச்சுடலான்ட்டு எல்லாரும் கேட்டு அனுபவிங்கோ. கிருஷ்ணா. தீக்கொழுந்து பறக்க ஆலகால விஷம் பார்க்கடல் நின்று முதலில் கிளம்பியது. தேவர்கள் பாடிய துதியால் மகிழ்ச்சி கொண்ட சிவபெருமான் தங்களுடைய பிரீத்திக்காக அந்த நஞ்சினை பருகினார். மூவுலகங்களிலும் விளங்குபவரே, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது காமதேனு தோன்றிற்று. தாங்கள் அதை முனிவர்களுக்கு அளித்தீர்கள். பின் தோன்றிய உச்சைஸ்வரஸ் என்ற சிறந்த குதிரையையும் ஐராவதம் என்ற யானையும் கற்பகதரு அப்சர ஸ்திரீகள் ஆகியவற்றையும் தேவர்களுக்கு கொடுத்தீர்கள். அகில உலகத்திற்கும் தலைவனான குருவாயூரப்பா, அதன் பின் தங்களை தவிர வேறு எதையும் உயர்வாக கருதாத மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அழகு படைத்த ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள். குற்றமற்ற தூயவளான ஸ்ரீ மகாலட்சுமியை கண்டு அகில உலகமும் மனம் கவரப்பெற்று அவளை அடைய விரும்பியது. தங்களிடமே மனதை செலுத்தி அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு தேவர்கோன் இந்திரன் மணிமயமான பீடத்தை அளித்தான். எல்லோராலும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட திருமஞ்சனத்திற்குரிய பொருட்களை கொண்டு முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதி அபிஷேகம் செய்தார்கள். தங்களுடைய அழகிய கடைக்கண் பார்வை அபிஷேக நீரோடு சேர்ந்து விழுந்தது. அந்த திருமகளின் கொடிகள் போன்ற அவயவங்களை அழகுபடுத்தியது. தேவர் முதலானோர் அவரை இரத்தின குண்டலங்களாலும் மஞ்சள் பட்டாடைகளாலும் முத்து மாலைகளாலும் அலங்கரித்தார்கள். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி வண்டுகள் மொய்க்கும் சுயம்பர மாலையை கையில் எடுத்துக்கொண்டு சிறு சிறு குடம் போன்ற நகில்களின் பாரத்தால் மெல்ல நடந்தாள். அப்பொழுது அவளது திருவடிகளில் உள்ள சிலம்புகள் அழகாக ஒலித்தன. நாணத்தால் அழகுமிக்க அவள் தங்களை வந்து அடைந்தாள். பரமசிவன், பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் எல்லா நற்குணங்களையும் பெற்றவர்களே, ஆனாலும் காமம், கோபம் முதலிய குற்றங்கள் முற்றிலும் நீக்க பெற்றவர்கள் அல்லர் என்று ஆலோசித்து எப்பொழுதும் எவ்வகையிலும் எல்லா நற்குணங்களும் இருப்பிடமானவரும் மனதுக்கு இனியொருமான தங்களிடம் ஸ்ரீ மகாலட்சுமி அந்த தெய்வீக மாலையை சமர்ப்பித்தாள் அல்லவா? அந்த அகில உலகிற்கும் தாயாக விளங்குபவளும் தங்களை தவிர வேறெதிலும் பற்றற்றவளுமாகிய அந்த மகாலட்சுமியை உடனே தங்களது மார்பில் தாங்கி பெருமைப்படுத்தினீர்கள். தங்கள் திருமார்பில் விளங்குகின்ற ஸ்ரீ மகாலட்சுமியின் அருட்பார்வையாகின்ற இன்ப மழையால் உலகனைத்தும் செழிப்படைந்தது. அப்பொழுது அனைவரையும் மயங்கச் செய்யும் அழகினை உடைய வாருணி தேவி தோன்றினாள். அவள் ஆசையை உண்டாக்குபவள் என்ற புகழ் படைத்தவள். அறியாமையாகின்ற தமோகுணத்தின் இருப்பிடம் தாங்கள் அவளை உயர்ந்த பரிசாக அசுரர்களுக்கு கொடுத்தீர்கள். குருவாயூரப்பா, அப்பொழுது தாங்கள் நீருண்ட மேகம் போல அழகிய திருவுருடனும் இரு கைகளாலும் அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு கடலினின்றும் தன்வந்திரி பகவானாக தோன்றினீர்கள் அல்லவா? அத்தகைய தாங்கள் என்னுடைய அனைத்து துன்பங்களையும் போக்கியருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.